வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் மிகப்பெரிய பயணிகள் கப்பல் முனையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் சர்வதேச கப்பல் முனையம் வந்து திறந்திருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய சர்வதேச பயணிகள் கப்பல் முனையம் இதுதான். இந்த முனையம் மூலமாக ஒரே நேரத்தில் 5 கப்பல்களை கையாள முடியும். அதே மாதிரி ஆண்டுக்கு 1 மில்லியன் பயணிகளை கையாள முடியும். நம்ம மத்திய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் போய் இதை திறந்து வைத்திருக்காரு. அடுத்தது, 2024-25 நிதியாண்டு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முதலிடம் பிடித்தது தமிழ்நாடு, 2ஆம் இடம் பிடித்தது கர்நாடகா, 3ஆம் இடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம். நம்ம தமிழ்நாடுடைய ஏற்றுமதி மதிப்பு எவ்வளவுனா 14.65 பில்லியன் அமெரிக்க டாலர். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இது இந்தியாவுடைய மொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 41.23%. அப்போது கிட்டத்தட்ட பாதி அளவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா தான் இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்திருக்காரு. அடுத்தது, தற்போது தமிழக அரசு எந்த உணவுப் பொருளை தடை செய்தது? இதற்கான ஆன்சர் மயோனைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஒரு ஆண்டிற்கு தடை வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த தடை இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். இப்போது பச்சை முட்டையிலேருந்து செய்யப்படுற மயோனைஸுக்கு தான் தடை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பச்சையாக நம்ம முட்டையை சாப்பிட்றதே நல்லது கிடையாது. அதை வேக வச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஓகேவா? இப்போ இந்த மயோனைஸை உற்பத்தி பண்ணுறதுக்கும் தடை, சேமித்து வைக்கவும் தடை, அதே மாதிரி விநியோகம் பண்ணுறதுக்கும் தடை, விற்பனை பண்ணுறதுக்கும் தடை வச்சுருக்காங்க. உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 படி தான் இதற்கு தடை வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, சென்ற ஆண்டு பஞ்சு மிட்டாயை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். அது என்ன கெமிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வெற்றி பெற்றவங்க இவங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட வந்து எழுதிக்கலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்பொழுது யாருடைய தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இப்போ நம்ம பிரதமர் மோடி தலைமையில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் வந்து நடைபெற்றது. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு தாக்குதல் நடைபெற்றது. பயங்கரமான தீவிரவாத தாக்குதல். அது ஜம்மு காஷ்மீரில் அனந்தநாக் அப்படிங்கிற மாவட்டத்தில் பெஹல்காம் அப்படிங்கிற பகுதியில் பைசாரன் பள்ளத்தாக்கில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் அதை பார்த்துருப்போம். இப்போது இந்த தாக்குதலுக்காக தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. சரி, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து ஒரு கூட்டம் கூடி நம்ம இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1960ஆவது ஆண்டு கொண்டு வரப்பட்ட சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அட்டாரி வாகா எல்லை இது மூடப்படுது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லை வழியாக இந்தியாவுக்குள்ளாடி நுழைந்த பாகிஸ்தானியர்கள் மே 1ஆம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் மூடிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, SVES அதாவது சார்க் விசா எக்ஸம்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம், அதாவது சார்க் கூட்டமைப்பு நாடுகளுக்கான நுழைவு இசைவு திட்டம். அதனுடைய அடிப்படையில் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு பயணிக்கிறதுக்கான அனுமதி வந்து இப்போ இருக்குது. அந்த அனுமதியை வந்து மறுத்திருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானியர்களுக்கு இதற்கு முன்னாடி வழங்கப்பட்ட அனைத்து SVES விசாக்களுக்கும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் நம்ம நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்ற அந்த நாட்டுடைய இராணுவம், கடற்படை, அப்புறம் விமானப்படை பாதுகாப்பு ஆலோசனை அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருமே இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத் இருக்குல்ல, அங்கே வந்து இந்திய தூதரகத்தில் இருந்து பாதுகாப்பு படை ஆலோசனை அதிகாரிகள் வந்து திரும்ப அழைக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா உயர் தூதரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த
உயர் தூதரகங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதில் இருக்கிற ஆலோசனை பதவிகள் எல்லாமே ரத்து செய்யப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர் தூதரகங்களில் அதிகாரிகள் அப்புறம் பணியாளர்கள் இவங்களுடைய எண்ணிக்கை 55லிருந்து 30ஆக குறைத்திருக்காங்க. அடுத்தது, முகமது பின் சல்மான் எந்த நாட்டின் இளவரசர்? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் நடைபெற்றதில் உடனே அவர் அங்கேருந்து வந்துட்டார். ஓகேவா? இப்போது சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானை பிரதமர் மோடி வந்து சந்தித்து அவர் கூட பேச்சுவார்த்தையுமே நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையில் பசுமை ஹைட்ரஜன் துறையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி எரிசக்தி விநியோக சங்கிலிகள் அப்புறம் திட்டங்கள் இதுவுமே மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய முன்னெடுப்புகளான சவுதி பசுமை அப்புறம் மத்திய கிழக்கு பசுமை இதெல்லாமே என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக சவுதி அரேபியாவுடைய முன்னெடுப்புகள். அதற்கு நாங்கள் வந்து பாராட்டுகள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து தெரிவித்திருக்காரு. அடுத்தது, தமிழகத்தில் எத்தனை பேருந்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 4000. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக போக்குவரத்து துறை சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 4000 பேருந்துகளில் வெளிப்புறங்களில் வந்து கேமரா பொருத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பேருந்தில் 4 கேமராக்கள் வந்து வெளிப்புறங்களில் பொருத்துவாங்க. எதற்காக அப்படின்னா பேருந்துடைய நகர்வு இது வந்து ரியல் டைமில் பதிவு செய்யப்படும், நிகழ்நேரத்தில் வந்து பதிவு செய்யப்படும். அதாவது இப்போ அது எங்கே போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு தெளிவாகவே அந்த கேமராவில் வந்து பதிவு செய்யப்படும். இதனால் விபத்தின் போது இது சிறந்த ஆதாரமாக விளங்கும். எதனால் விபத்து வந்துச்சு, நம்ம இனி என்னெல்லாம் பண்ணி இந்த விபத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சிறந்த ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். இதில் ஒரு பேருந்துக்கு 37,500 வீதமாக மொத்தமாக 4000 பேருந்துக்கு ரூபாய் 15 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்து கூட சேர்த்து ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்பு அப்படிங்கிறது 500 பேருந்துகளில் வந்து பொறுத்துறாங்க. இப்போ சில பேருந்துகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் பேசிட்டு வந்து வாகனம் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால கூட விபத்து வந்து ஏற்படுது. அப்போ அவங்கள கண்காணிக்கிறதுக்காக செயற்கை நுண்ணறிவோடு இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை வந்து பொருத்த போகிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் 100 அதிக விபத்துகள் நடக்கிற சாலைகளை வந்து கண்டறியப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எக்ஸ்பிரஸ் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட கரிமத்தை அப்புறப்படுத்தும் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மாட்டி கார்பன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இது அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்க கார்பனை அப்புறப்படுத்துகிற மாதிரி ஒரு போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க. இதில் இந்திய நிறுவனமான மாத்தி கார்பன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் $50 மில்லியன் பரிசு பெற்றிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு நிதி அளிக்கிறது, இந்த பரிசுக்காக நிதி அளிக்கிறது யார் அப்படின்னா எலான் மஸ்குடைய அறக்கட்டளை தான். அடுத்தது, 2024-25 ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ செஸ் போட்டியில் இந்தியா மீட்டில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹோனேரு ஹம்பி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபிடே மகளிருக்கான கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி வந்து 2024-25 ஆண்டுக்கானது நடைபெற்றிருக்கு. இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 நாடுகளில் நடைபெறுது. இதில் இந்தியாவிலேயும் ஒரு போட்டி நடைபெறுது, அதை இந்தியா மீட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மகாராஷ்டிராவுடைய புனே நகரில் தான் நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்தது ஹோனேரு ஹம்பி அப்படிங்கிற இந்திய வீராங்கனை. மொத்தமாக இதில் அதாவது ஃபிடே விமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸில் மொத்தமாக 6 மீட் வந்து இருக்குது. இதில் 5வது மீட்டு தான் நம்ம இந்தியா மீட். இதில் தான் ஹோனேரு ஹம்பி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் 6 மீட் வந்து நடைபெறுது அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, அது எங்கெங்கே அப்படின்னா முதல்ல ஜார்ஜியாவில், 2வது வந்து கஜகஸ்தானில், 3வது மொனாக்கோ அப்படிங்கிற நாட்டில், 4வது சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டில், 5வது நம்ம இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு. இனி வந்து ஆஸ்திரியாவில் நடைபெற போகுது. இப்போ இந்த இந்தியாவில் நடைபெற்ற இந்த இந்தியா மீட்டில் மட்டும்தான் இந்தியாவை சேர்ந்த வீராங்கனை ஒருத்தங்க முதலிடம் பிடித்திருக்காங்க. வேறு எதுலேயுமே இந்தியாவை சேர்ந்த வீராங்கனை முதலிடம் பிடிக்கலை. அடுத்தது, இந்தியாவில் முதியவர்கள் புற நோயாளிகளுக்கான சிகிச்சை பெற சராசரியாக எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது? இதற்கான ஆன்சர் 14.5 கிலோமீட்டர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2017-18 ஆண்டு 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுடைய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் புறநோயாளிகளுக்கான சிகிச்சையை பெறதுக்காக சராசரியாக 60 வயதுக்கு மேற்பட்டவங்க 14.5 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணுறாங்க அப்படிங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஒரு அவுட் பேஷண்ட் வார்டு அல்லது அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம
ஒரு காய்ச்சல் அல்லது கோல்டாக இருக்குது அப்படின்னா அங்கே போனோன்னா ஒரு மாத்திரை அல்லது ஒரு ஊசி அந்த மாதிரி போட்டு அதை நமக்கு உடனே வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. அதாவது உடனேயே அதற்கான சிகிச்சையை பார்த்து விட்டுருவாங்க. அது வந்து அவுட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட் பேஷண்ட் வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து புறநோயாளிகள் பிரிவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே உள்நோயாளிகள் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஏதாவது சிவியரான இஷ்யூ இருக்குது, டெங்கு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அட்மிட் ஆகி 1 வாரம் அல்லது 2 வாரம் உள்ளாடியே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம உள்நோயாளிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த உள்நோயாளிகளுக்கான சிகிச்சை பெறதுக்காக நம்ம இந்தியாவில் இருக்கிற முதியவர்கள் 43.6 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்தியாவில் நகர்ப்புற முதியவர்கள் 10 கிலோமீட்டருக்குள்ளாடியே புறநோயாளிகளுக்கான சிகிச்சை வந்து பெற்றுக்கிறாங்க. அதே நேரம் கிராமப்புற முதியவர்கள் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாடி தான் இந்த புறநோயாளிகளுக்கான சிகிச்சையை அவங்களால பெற முடியுது. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆய்வு நடத்தின அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முதியவர் இருக்கார், அவருக்கு 10 கிலோமீட்டருக்குள்ளாடியே அந்த மருத்துவ சேவை கிடைக்குது அப்படின்னா அவருக்கு அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாடி உள் மற்றும் புறநோயாளிகளுக்கான சிகிச்சை பெறதுக்கு சிறந்த மாநிலங்களாக இருக்கிறது திரிபுரா, மணிப்பூர் மற்றும் கேரளா. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லான்செட் அப்படிங்கிற இதழ் இருக்குல்ல, அதோடைய த லான்சன் ரீஜனல் ஹெல்த் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருந்த ரிப்போர்ட். அடுத்தது, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உலக வங்கி கணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2025-26 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. நம்ம நேத்திக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். சர்வதேச நாணய நிதியம் அவங்க இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை இதே காலத்தில் 6.2% இருக்கும் அப்படின்னு கணித்திருந்தாங்க. அடுத்தது, சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கிட்டாங்க. இந்த பிக்சரை பாருங்கள். இப்போது சென்னையிலேருந்து வெளியூர்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இங்கே வந்து கோயம்பேடு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேவா? முன்னாடி எல்லாருமே இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே தான் பஸ் எல்லாமே வந்திருக்கும். அப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து ஏறி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. இடையில வந்து பெருங்குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்டாப் இருக்கும், அங்கேருந்து கூட ஏறி போவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழக அரசு கிளாம்பாக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க. அப்போ எல்லாருமே இப்போ சென்னைக்கு உள்ளாடி இருக்கிறவங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து அவங்க ஊருக்கே போக முடியும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதில் இங்கேருந்து இங்கே வரதுக்கு வந்து டிராஃபிக் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலி இங்கேருந்து இங்கே வரதுக்கான டைமிங் வந்து 45 நிமிஷம் தான். ஆனால் டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த மாதிரி கூட ஆகலாம். இதனால் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பஸ் வந்து கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இப்போ வந்து ட்ரெயினில் போகிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இதற்கான த்ரூ ட்ரெயின் கனெக்டிவிட்டி இல்லை. இப்போ அதற்காக மெட்ரோ மூலமாக இங்கே இணைப்பு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இங்கே வரைக்கும் மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது. கோயம்பேடுலேருந்து இங்கே வரைக்கும் மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது. ஏர்போர்ட் மெட்ரோ அப்படின்னு இந்த ஸ்டாப்பை சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வந்து மெட்ரோ கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் இந்த ஒரு திட்டத்திற்கு இப்போ தமிழக அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனாலும் மத்திய அரசும் வந்து ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னா தான் இதை வந்து செயல்படுத்த முடியும். சென்னை விமான நிலையத்திலேருந்து கிளாம்பாக்கம் வரையில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 தான் இது செயல்படுத்துகிறாங்க. 2ஆம் கட்டத்தில் கிடையாது, 1வது கட்டத்தில் தான் இதை வந்து பண்ணுறாங்க. 15.46 கிலோமீட்டர் தொலைவுக்கு வழித்தடம் அமைத்து 13 ரயில் நிலையங்களை வந்து இங்கே அமைக்கிறாங்க. இதோடைய மொத்த மதிப்பு 9,445 கோடி ரூபாயாக இருக்க போகுது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஆங்கில தினம், இது ஏப்ரல் 23ஆம் தேதி. இது ஷேக்ஸ்பியருடைய பிறந்தநாள். நம்ம ஏற்கனவே சர்வதேச புத்தகம் மற்றும் காப்புரிமை தினம் இவருடைய பிறந்தநாள் அப்படின்னு தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து உலக ஆங்கில தினம் கூட இவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி தான் கொண்டாடுறாங்க. ஆக்சுவலி பாருங்கள், இவர் பிறந்தநாள் மற்றும் இறந்த நாள் ஒரே நாள் தான். அது ஏப்ரல் 23ஆம் தேதி. இவர் 1564வது ஆண்டு பிறந்தார், 1616வது ஆண்டு மரணமடைந்தார். இவர் இங்கிலாந்து சார்ந்த ஆங்கில எழுத்தாளர். இவருடைய முக்கியமான படைப்புகள் பார்த்திங்கன்னா ரோமியோ ஜூலியட், ஹாம்லெட், அப்புறம் ஜூலியஸ் சீசர், த டெம்பஸ்ட், அப்புறம் ஓத்தல்லோ, அடுத்தது கிங் லயர், அப்புறம் இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இதெல்லாமே இவருடைய முக்கியமான புத்தகங்கள். அடுத்தது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம், இது ஏப்ரல் 24ஆம் தேதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க.
கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்ட திருத்தம், அதாவது 73வது சட்ட திருத்தம் 1992 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது நடைமுறைக்கு வந்த தினம் தான் இந்த ஒரு தினம். இது 1993 ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்தது இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே. இது ஏப்ரல் 24ஆம் தேதி, அதாவது ஐசிடியில் பெண்களுக்கான சர்வதேச தினம். இது ஏப்ரல் மாதத்துடைய 4வது வியாழக்கிழமை. ஐசிடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. அதில் வந்து பெண்களை ஈடுபடுத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் இன் ஐசிடி ஃபார் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அதாவது இந்த ஐசிடியில் வந்து பெண்கள் இருக்கணும். எதற்காக அப்படின்னா, அனைவரையுமே உள்ளடக்கிய ஒரு டிஜிட்டல் மாற்றத்திற்காக அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இன்க்ளூசிவ் அப்படின்னா உள்ளடக்கியது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது உலக நோய் எதிர்ப்பு வாரம். இது ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வழங்குவது மனிதனால் சாத்தியம் அப்படிங்கிறது தான். ஓகே, அதுவே உலக நோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதி. அதுவே தேசிய நோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதி. அப்போ மூன்றுமே வேறு வேறு மாதங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது உலக ஆய்வக விலங்குகள் தினம். இது ஏப்ரல் 24ஆம் தேதி. அதுவே உலக வனவிலங்கு தினம். இது வந்து மார்ச் 3ஆம் தேதி. அதுவே உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் ஏப்ரல் 3ஆம் தேதி. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இந்த லெபார்டரி அனிமல்ஸ் டே எதற்காக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த லேபில் பார்த்திங்க அப்படின்னா ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி சில உயிரினங்கள் எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அதை வந்து சித்திரவதை பண்ணுவாங்க, அதே மாதிரி கொல்லவும் செய்வாங்க. அப்போ அதிலிருந்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது தேசிய தீயணைப்பு சேவை வாரம். இது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, யுனைட் டு இக்னைட் ஃபயர் சேஃப் இந்தியா அப்படிங்கிறது. அதுவே தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி. ஓகே, ரிவிஷன். இந்தியாவின் மிகப்பெரிய பயணிகள் கப்பல் முனையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. அடுத்தது 2024-25 நிதியாண்டு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது தற்போது தமிழக அரசு எந்த உணவுப் பொருளை தடை செய்தது? இதற்கான ஆன்சர் மயோனைஸ். அடுத்தது தற்போது யாருடைய தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. அடுத்தது முகமது பின் சல்மான் எந்த நாட்டின் இளவரசர்? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்தது தமிழகத்தில் எத்தனை பேருந்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 4000. அடுத்தது எக்ஸ்பிரஸ் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட கரிமத்தை அப்புறப்படுத்தும் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மார்டி கார்பன். அடுத்தது 2024-25 ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ செஸ் போட்டியில் இந்தியா மீட்டில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹோனெரு ஹம்பி. அடுத்தது இந்தியாவில் முதியவர்கள் புறநோயாளிகளுக்கான சிகிச்சை பெற சராசரியாக எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது? இதற்கான ஆன்சர் 14.5 கிலோமீட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்புறம் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.